வீராமாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம மாறன் வந்து செயினை வந்து அதிரடியாக வந்து மாற்றி வச்சிடுறாங்க. இதை வந்து ஒரு அம்மா வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல. அப்பான்னு பார்த்து மாறனுக்கு எவ்வளோ நல்ல மனசுங்கிற மாதிரி தான் மனசில் நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆசாரி இங்கே உரச உரச ஜெயலட்சுமி மனசே இல்லைன்னு சொல்லிடலாம். இவ்வளோ பெரிய சபையில் ஒரு கவரிங் நகை வச்சாலும் அது மிகப்பெரிய அவமானத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குமே. அந்த ஒரு நகை இல்லைன்னா கூட நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி யோசிக்கும்போது கடைசியில் பார்த்தா எல்லாமே வந்து சொக்க தங்கம்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து கண்மணி வந்து வேதனையோடு வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வீரா ஃபேமிலியெல்லாம் சந்தோஷமாக வந்திருக்காங்க. யாரோ ஒரு புண்ணியமா செயினை வந்து மாற்றி வச்சுட்டாப்புல, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குன்னு ஜெயலட்சுமி வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இந்த விஷயத்த வந்து வீரா கிட்ட ஏரியா சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் மனசு உடஞ்சி போகிறாங்க. நல்ல வேலை யாரோ ஒருத்தர் மாற்றி வச்சுருக்காங்க. அந்த தம்பி யாராக இருக்கும் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. வீராவும் அவங்க அம்மாவும் சரிம்மா நான் இதை பார்த்துக்கிறேன், நிச்சயம் நன்றி சொல்லணுமா அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏழைங்கிறனால நம்மளை இப்படி வந்து சோதிச்சு பார்க்குறாங்களே, நம்ம அப்படி என்னதான் பாவம் பண்ணோங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப ஏன் கண்மணி சோகமாக இருக்கேன்னு வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இல்லை நம்ம குடும்பத்தை ஏன் தான் அப்படி அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரில, நீ ஏன் அசிங்கன்னு நினைக்கிற, நம்ம எல்லாமே வந்து சொக்க தங்கம் தான் போட்டிருக்கோன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஆனால் ஆசாரியெல்லாம் வச்சு பார்த்தது நம்ம குடும்பத்தை வந்து அவமானப்படுத்தலாம் தான். இது யார் சொல்லி பார்த்துருப்பாங்க, நிச்சயம் வந்து வள்ளி சொல்லி தான் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு தான் நம்மளை கண்டாலே வந்து பிடிக்கல, இவ்வளோ நகை போடுவோமான்னு சொல்லி அசிங்கப்படுத்தி பேச பார்த்தாங்க. அந்த விஷயத்த வந்து நம்ம முறியடித்தோம், இவ்வளோ நகையை போட்டோம். இப்போ உண்மையிலேயே இதில் கவரிங் நகை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிற வீரா, கவரிங் நகை இருக்கா? ஆமாம், இது அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்னு தெரில. அம்மா வந்து ஒரு நகையை வந்து அடமானம் வச்சாங்க. அந்த நகையை வந்து கவரிங் ஆகிடுச்சான், அவங்க ஏமாற்றிட்டாங்க, கடைசியில் வந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கோஇன்சிடெண்ட்டாக வந்து செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணுறப்ப நம்ம குடும்பத்தோட எல்லாமே வந்து போயிருக்கோம் இந்த இடத்துல. ஆனால் காப்பாற்றினது யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. யாருங்கிற மாதிரி கேட்டோன்னே சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. நீ தான் பொண்ணு வீட்டுக்காரியாம்மா, இந்த விஷயத்த வந்து நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் நிச்சயம் ஒரு செயின் வந்து கவரிங்காக இருந்துச்சுல, அதை மாற்றி வச்சது யாருமே இல்லை. யாருமா, எந்த பையன் தெரியுமா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க. நல்லா தெரியுமே, ராமச்சந்திரனோட பையன்தான். 3 பையன் இருக்காங்கண்ணேம்மா. அப்படி இருக்கும்போது எந்த பையனை சொல்கிறீங்க, இருக்கலையே பொறுப்பான பையன்தான், பேர் என்னன்னு சரியாக தெரில அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மட்டும் ஏதோ ஃபோன் கால் வந்ததுனால கடந்து போயிட்டாங்க. இவங்க ராகவன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம வீரா இந்த விஷயத்த வந்து கண்மணிகிட்ட வந்து சொல்கிறாங்க. ராகவன் தான் நம்ம குடும்பத்தோட மானவ மரியாதை எல்லாத்தையும் காப்பாற்றினாப்புல, அவருக்கு ரொம்பவே நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இருந்தாலும் இவ்வளவும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பச்சை குழந்த மாதிரி இருக்கார் பற்றியா, அவர் நம்ம குடும்பத்துக்கு மாப்பிள்ளையாக வந்தது மிகப்பெரிய விஷயங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. ஆனால் உண்மையிலேயே வந்து மாறன் தான் வந்து நகையை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து வீராவுக்கு வந்து தெரிய வருமா இல்லையான்னு சின்னதாக ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. வள்ளி வந்து கேட்குறாங்க, என்னடா காலையில் போட்ட செயின் எங்கடா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தான் கழட்டி வச்சுருக்கேன். என்னது கழட்டி வச்சுருக்கியா, எதுக்கடா கழட்டி வச்சேங்கிற மாதிரி கேட்டோன்னே இதை வந்து வீரா வந்து பார்க்குறாங்க. என்னது செயின் போட்டாங்க கழட்டி வச்சுருக்கானா, ஒரு வேளை இவன் எதுவும் மாற்றி வச்சுருப்பானோ. ஆனால் அவங்க ராகவன்னு மென்ஷன் பண்ணவே இல்லையே, நம்மளா தான் ராகவன் புரிஞ்சுக்கிட்டோமா, இல்லை இவன் எதுவும் வச்சுருப்பானா, சேச்சே இவனுக்கெல்லாம் அந்த மாதிரி குணம்லாம் இருக்கவே வாய்ப்பே இல்லை. நிச்சயம் ராகவன் தான் செஞ்சுருப்பாங்க. இருந்தாலும் எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. சந்தேகத்தை வந்து தெளிவுபடுத்திக்கணும்னு சொல்லி மாறனே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீரா. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்போன்னு பார்த்து மாறன் வந்து பேசுகிறாங்க. எப்படியோடா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சாச்சுல, அண்ணே நீ தானே நான் மாற்றி வச்ச, எப்போதும் போல் ராகவன் தான் நல்லவங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குறியே, இது ரொம்ப தப்புண்ணே. அவன் செய்கிற பாவம் புண்ணியம் அவனுக்கு தான் கிடைக்கணும், நீ தான் எல்லாத்தையும் செய்கிற, ஆனால் நல்லதை மட்டும் ராகவனுக்கு வந்து கொடுத்துட்ற. இதை நம்ம வீரா வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.